சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க பைக்ல வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சு ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். உங்க உதவி எனக்கு தேவையில்லை. இவந்தே பண்ணது. நான் சொன்னல அதே மாதிரி. ஆமா ஆமா. ஹே ஆனந்தி, நீ சாப்பிட வருவேன், நாங்க கேண்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ வராம இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? அழகன் ஏதாவது அனுப்பியிருப்பான், அத நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கா. ஏய் ஆனந்தி, என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு ஆனந்தி? சல்மா உன்னை கிண்டல் பண்ணான்னு அழறியா? அப்புறம் ஏண்டி அழற? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. தப்பா? நீயா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல ஆனந்தி. எங்க கம்பெனில லேடிஸ சோதிக்கிற இடத்துல செல்போனை வச்சு படம் பிடிச்சான்னு அந்த அன்பை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தல. ஆமா, அது பண்ணது அந்த அன்பு இல்ல. என்னடி சொல்ற? அப்ப வேற யாரு? அந்த கருணாகரன் கூடவே ரகுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த அசிங்கத்தை செஞ்சது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அத கண்டுபிடிச்சதே அந்த அன்புதே. என்ன சொல்ற? அன்பா? வாடா. அந்த அன்புவை நான் முதல் நாள் பார்த்ததுல இருந்தே அவர் மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். நான் பார்த்த விஷயம்லாம் அவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வர வச்சிருச்சு. இம்புட்டியும் பண்ணவன் இதையும் பண்ணிருப்பான்னு நானா ஒரு முடிவுக்கு வந்தேன். அன்பதே லேடிஸ சோதிக்கிற ரூம்ல போனை வச்சிருப்பான்னு சொல்லிட்டேன். அத அந்த ரகு நல்லா பயன்படுத்திக்கிட்டான். போலீஸ்காரங்க அன்பதே போனை வச்சான்னு நீ பாத்தியான்னு கேட்டப்போ இதே ரகுதே என்னைய குழப்பி போய் சொல்ல வச்சிட்டான். நானும் அந்த நேரத்துல தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரு தப்பால அந்த அன்பு எம்புட்டு அசிங்கமோ அவமானமோ பட்டிருப்பாரு. தினம் நானே வார்த்தையால அவர் மனசை குத்தி கிழிச்சிருக்கேன். மகேஷ் சார்ல இருந்து ஜெயந்தி அக்கா, சௌந்தர்யா, முத்தண்ண, சாவித்ரி அக்கா, வார்டன் மேடம், செக்யூரிட்டி அண்ணன்னு எல்லாருமே அன்பு பண்ணிருக்க மாட்டான், நீதே ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அப்பெல்லாம் இந்த புத்திக்கிட்ட அது புரியவே இல்லை. நான் பண்ண தப்பால அந்த அன்பு எம்பிட்டு வலையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாரு. எனக்கு அசிங்கமா இருக்கு காயத்ரி. என்ன ஆனந்தி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ ஒன்னும் அவன் மேல வேணும்னே பழி போடல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்?
அந்த சூழ்நிலைய புரிஞ்சு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு யோசிக்கதே ஆண்டவன் புத்தி கொடுத்திருக்கான். ஆனா அந்த புத்தியை கூட நான் பயன்படுத்திக்கலையே. இன்னைக்கு சூழ்நிலை அந்த அன்புக்கு சாதகமாதான் இருந்துச்சு. அவரு நான் பண்ண தப்புக்கு என்னை அடிச்சிருக்கலாம், யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட என்னைய தப்பா பேசல. அவருக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இல்லாம போயிருச்சே காயத்ரி.